பணம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ராசி வச்சு தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா? தான் சொல்படி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அடிமைப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களுடைய பணம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்லேயும் திடீர் பண கஷ்டம் வரும். நீங்கள் வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து சண்டை போடுறது, பெண்களை மதிக்கணும். ஏன்னா லக்ஷ்மியோட அம்சம் யார்? மாமியாருக்கு ஏதோ கொடுமைப்படுத்தினாலோ இல்லை அடிமைப்படுத்தினாலோ அந்த வீட்லேயும் செல்வம் தங்காது. அவங்க வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளாவாங்க. இப்போ யானையை வந்து அந்த பொருளை வந்து வீட்டில் வச்சிருந்தா வந்து பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. தாவேக்கா கட்சியோட அந்த கொடி சின்னத்திலேயே வந்து 2 யானைகள் இருக்கும். அவர் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் அவருக்கு வெற்றி கொடுக்குதோ அதை தான் அவர் கொடியாகவே வச்சிருக்காரு. ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணும்போது சக்ஸஸ் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம சப்போர்ட்டிவ், இதெல்லாம் இந்த யானை குறியீடும் கொடியோட வர்ணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சப்போர்ட்டிவ். மாலைமுரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் வந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், கடந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ மூலயமா பரிகாரங்களில் இப்படியும் இருக்கா அப்படின்னு வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப வியப்பாகவும் இருந்தது, ரொம்ப புதுமையாகவும் இருந்தது அப்படின்னும் வியூவர்ஸே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. நகைச்சுவையாகவும் இருந்தது சொன்ன பரிகாரங்கள். இத்தனை நாளாக வந்து கோவில் குளங்கள்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பரிகாரத்தை தேடி போகும்பொழுது நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன பரிகாரம் சொல்ல போறீங்கன்ற அளவுக்கு ஒரு ஆவலாகவே இருக்காங்க. எதை பற்றி இன்னைக்கு நம்ம கொண்டு போக போகிறோம்? இன்னைக்கு நம்ம பணம் பற்றி பேசுவோம். பணம் தானே இப்போ எல்லாருக்கும் தேவை, அதுதானே. அது இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்ச மாதிரி, அதை பற்றி பேசுவோம். நிச்சயமா பணம் மட்டுமே இன்னைக்கு வந்து முதன்மை தேவையா இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம் போது, பணம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ராசி வச்சு தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்ல வந்து எதை வச்சு வந்து பணத்தை வந்து ஒருத்தவங்களால ஈஸியா ஈட்ட முடியும்? முதல்ல வந்து நம்ம என்னதான் நம்ம ஜோதிடம், ஜாதகம், கிரகங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசினாலும் பணம்ன்றது எவ்வளோ முக்கியம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்படின்னா அதாவது வந்து இந்த உலகத்தில் நீ பிறந்தினா உனக்கு பொருள் இல்லாமல் வாழ முடியாது. நீ வந்து உனக்கு அது மறுமை, அதாவது வந்து நம்ம இறந்த பின்னாடி நம்ம என்ன நல்லது செஞ்சுருக்கோம், நம்ம என்ன மற்றவங்களுக்கு நன்மைகள் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு அன்பாக நடந்திருக்கோம், எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போயிருக்கோம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்மளுடைய இறப்புக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இதில் வந்து நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. என்ன, நம்ம இந்த வாழ்க்கை மட்டும் கிடையாது, நமக்கு இறப்புக்கு பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. பட் இந்த வாழ்க்கை நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா நமக்கு பணம் முக்கிய தேவையாக இருக்குது. நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது நம்ம வந்து காலங்காலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நம்ம பள்ளிக்கூட புத்தகத்துலேயும் பணம்னா ஒரு ஆட்கொள்ளின்னு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. பணம் வந்து ஒரு தீண்டத்தகாத விஷயம் மாதிரி நமக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் பண்ணி விட்டுட்டாங்க படிக்கும்போது. ஸோ அது வந்து தப்பான விஷயம். ஏன்னா அது அப்படி நினைக்கும்போது அந்த பணத்தை பற்றி திங்கிங்கே அவனுக்கு இருக்காது. ஓகேங்களா. ஆனால் யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பணத்தை பற்றி திங்க் பண்ணால் அவங்களாம் லைஃப்பில் பெரிய ஆளாக இருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபட் எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்செல் ஓனர் சின்னக்கண்ணன் சிவசங்கர் அவர் சொல்லியிருப்பார். அதாவது வந்து அவர் 8வது படிக்கும்போது பணம் தான் கடவுள்னு அப்படி நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு. இன்றைக்கி அவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் பிஸ்னஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காப்புல. ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் பணம் அதிகமாக சம்பாதிச்சவங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து சின்ன வயசுலேருந்தே பணம் சம்பாதிக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை ஆகிறது, அப்புறம் காலேஜ் போனால் அங்கே அதுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா நமக்கு எது லைஃப்பில் எது முக்கியம்னு தெரியல. ஓகேங்களா. நமக்கு எது தேவைன்னு தெரிஞ்சால் தான் அதை நோக்கி நம்ம பயணம் இருக்கும். நமக்கு எது தேவைன்னே தெரியல. இப்போது ஒருத்தர் வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டாக்டர் ஆகணும், டாக்டர் சீட்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, அப்போ அவன் டாக்டராக என்ன பண்ண போகிறான்? பணம் தான் சம்பாதிக்க போகிறான். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சரி, நான் கலெக்டர் ஆகிட்டு என்ன பண்ண போகிறான்? பணம் தான் சம்பாதிக்கும். அப்போது அவங்களோட அல்டிமேட் எய்மே வந்து பணம். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நாள் நகர்ந்து எப்படி 1வது படிக்கும்போதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அனுபவித்தாலும் நம்மளுடைய எய்ம் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான். ஸோ பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் அவன் வந்து அவனை பார்த்துக்க முடியும், அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியும், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், தானும் வளர முடியும். ஸோ அப்போது பணம்ன்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது வந்து நம்ம இந்த விஷயத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை அது தெரியாதனால தான் நிறைய பிரச்சனைகள். அதே நேரத்தில் அதை சம்பாதிக்கணும்னு தவறு பண்ணுறதும் அதுவும் பாவத்தை தான் கொடுக்கும்.
ஸோ அப்போது நம்ம சரியான வாழ்க்கை வேணும்னா நமக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கணும். இப்போ பரிகாரம் சொல்றதுல நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அது ஓகே. எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். பணத்த வந்து சம்பாதிக்கிறதுக்காகவும் பரிகாரங்கள்லாம் இருக்கா? இல்ல பணத்த சம்பாரிக்கிறதுக்கு பரிகாரங்கள விட, நான் இப்போ இப்போ முதல்ல வந்து நம்மள ஸ்டடி பண்ணிக்கணுமா. பரிகாரங்கள் வந்து எப்போ நமக்கு ஒர்க் ஆகும்னா, ஒரு விஷயத்துல வந்து நம்ம முயற்சி பண்ணி தடைகள் வருது. அந்த நேரத்துல பரிகாரம் பண்ணும் பொழுது, அந்த விஷயம் சரியாகும். நீ எந்த முயற்சியும் பண்ணாத, நான் உட்காந்துட்டு நான் உட்காந்துட்டே இருப்பேன். நான் பரிகாரம் பண்ணிருவேன். எனக்கு எல்லாம் வரும்னா வராது. ஓகேங்களா? இப்போ பணம் சம்பாரிக்கணும்னா, நம்ம அதுக்கான முயற்சிகள மேற்கொள்ளணும். அதுக்கான எண்ணங்கள் இருக்கணும். அதாவது வந்து ஒரு குரங்கு கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு கட்ட குடுத்தீங்கன்னா, அதுக்கு அத எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. புரியுதா இல்லையா? ஏன்னா அத பத்தி அறிவு அதுக்கு கிடையாது. ஸோ பணத்த பத்தி அறிவு இருக்கும்போது தான் நமக்கு கிடைக்கிற பணத்த நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல முதல்ல பணம் சார்ந்த அறிவு நமக்கு இருக்கணும். பணத்த சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கணும். இது இருக்கும் பொழுது நம்ம சில விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய பணம் வரவும் இன்க்ரீஸ் ஆகும். பண சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகும். அதன் மூலம் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும். அப்படி பார்க்கும்போது குடும்பத்தில வந்து நம்ம வீட்ல இருக்கிறோம்னா, இந்த வீடு வந்து எப்பயுமே நல்லா சுத்தமா வச்சுக்க வேண்டியது கடமை. ஏன்னா ஒரு இடத்துல வந்து சுத்தமான ஒரு இடத்துல மட்டும் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க பெருமாள் கோயிலெல்லாம் போயிருக்கீங்க. பெருமாள் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க மத்த ஆலயங்களுக்கு போய் பார்க்கறத விட, பெருமாள் ஆலயத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாதிரி அவ்வளவு சுத்தமா இருக்கும். அதே மாரி நறுமணம் வீசும். ஓகேங்களா? நல்ல நறுமணம். அந்த 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 வாசனைகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப அ ப்ள ப்ள இது என்ன சொல்றது? மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும். அதே நேரத்தில அந்த அங்க வந்து அ உங்களுக்கு அதாவது வந்து பெருமாள் எங்க இருப்பா பெருமாள் எங்க இருக்காரோ, அங்க பெருமாளுடைய இதயத்தில யார் இருக்காங்கன்னா, லக்ஷ்மி இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி இடத்துல செல்வம் இருக்கும். அப்போ பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு. அங்க வந்து நெய் வாசனை அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி மத்த நறுமணங்கள், அதாவது வந்து அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில லட்சுமி அங்க தான் வாசம் செய்றா. அதே நேரத்தில நீங்க எந்த கோயில்னா பாருங்க. மத்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயில்ல வந்து ஒரு மகிழ்ச்சி உணர்வும், ஒரு ஒரு உற்சாகமும் கிடைக்காது. ஆனா பெருமாள் கோயில் போனா அந்த மகிழ்ச்சி உணர்வும், உற்சாகமும் கிடைக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அங்க வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. லக்ஷ்மி கடாட்சம்னா அந்த அளவுக்கு அந்த கோயில் சுத்தமா இருக்கு. ஸோ அப்போ நம்ம வீட்ட நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வீட்லயும் லக்ஷ்மி கடாட்சம் வரும். ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி அதாவது வந்து சில விஷயங்கள் இந்த மாரிலாம் ஃபாலோ பண்ணும்போது, நம்ம வந்து நம்மளுடைய பணத் தேவைய அதிகரிக்க முடியும். இப்போ பண தேவை அதிகரிக்க அப்படின்னும்பொழுது, வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் மாத்தணும். இல்ல இந்த பொருட்கள்லாம் இருக்கணும். அப்படி இருந்தா வீட்ல வந்து பண தேவை அதாவது பணம் வந்து சம்பாரிக்கிறதுக்கான அந்த வழிகள் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லம்மா வீட்ல வந்து இப்போ நீங்க வீட்ட முதல்ல சுத்தமா வச்சுக்கணும். அதே மாரி வீட்ல வந்து சண்டை போடுறது. வீட்ல வந்து அடிக்கடி சண்டை வர்றது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது, இல்ல அப்பா பசங்கள திட்டுறது, இல்ல பசங்களுக்குள்ள சண்டை வர்றது, இந்த மாரி வந்து வீட்ல இருக்கக்கூடாது. எந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காளோ, அந்த இடம் வந்து அமைதியும், செல்வமும், மகிழ்ச்சியும் நிறைந்ததா இருக்கும். ஸோ, அந்த இடத்துல ஒரு இடத்துல மகாலட்சுமி வசிக்கணும்னா, அந்த வீட்ல அமைதியும், செல்வமும், மகிழ்ச்சியும் இருக்கணும். ஸோ, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா, அந்த வீடு மிகவும் சுத்தமா இருக்கணும். எண்ணங்கள் தூய்மையானதா இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் யாருக்கும் தொந்தரவு குடுக்கக்கூடிய எண்ணங்களா இருக்கக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேமிலிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து தான் பசங்கள வந்து ரொம்ப கண்ட்ரோல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறது, திட்டுறது, சின்ன சின்ன தவறுகளுக்கும் சுட்டி அதுக்காக அவங்களுக்கு தண்டனை குடுக்குறது. இந்த மாரி வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் எப்பயுமே ஒரு பிரச்சனையோடயே வாழ்வாங்க. ஏன்னா, எந்த குழந்தையும் தப்பு பண்ணாம இருக்காது. அத வந்து சொல்லி சரி பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அது இல்லாம பசங்கள துன்புறுத்துறது, சில பேரண்ட்ஸ் வந்து பசங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்க அவங்க சொல்றத தான் கேட்கணும். அப்படி நீங்க சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் சாரி அந்த ரவி மோகன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அவங்க அப்பா. ஆமா. அதுல வந்து அவங்க அப்பா பிரகாஷ்ராஜ் சொல்றது தான் சந்தோஷம். சந்தோஷ் சுப்ரமணியம். அந்த படத்துல அவங்க அப்பா வந்து கேட்கணும். இவரு மனசு விட்டு பேசக்கூட முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து பசங்க விலகிருவாங்க. அப்போ அவருக்கு தனி கம்பெனி இருந்தாலும், என்ன பண்ணாலும் பசங்க கூட மிங்கிள் ஆகாதம்போது அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. அப்போ வளர்ச்சி இருக்காது. பொருளாதார வளர்ச்சி. ஸோ அந்த மாரி தான். ஸோ இங்க எங்க சந்தோஷம் இல்லையோ, எங்க வந்து ஒற்றுமை இல்லையோ, எங்க வந்து அன்பு இல்லையோ, அங்க வந்து மகாலட்சுமி வசிக்க மாட்டா. ஸோ அதனால வந்து குடும்பத்தில ஒற்றுமை இருக்கணும், அன்பு இருக்கணும். ஆ ஒருத்தர் ஒரு நல்ல நல்ல இது இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்ல வந்து மகாலட்சுமியோட அம்சம் நிச்சயம் உண்டு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற வீட்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்ல பணம் இருக்கும்.
ஓகேங்களா? அவங்க வீட்ல பணமே இல்லாதவங்களும் மகிழ்ச்சியும், அன்பும், பாசமும் யார் வீட்ல இருக்கோ, அவங்க வீட்ல வந்து பணம் இல்லை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா நிப்பாங்க. பையனுக்கு ஒரு கஷ்டம்னா அப்பா நிப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா பையன் நிப்பான். அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தில நிச்சயம் பணம் தங்கும். பெண்களை மதிக்கணும். ஏன்னா, லக்ஷ்மியோட அம்சம் யாரு அப்டின்னா பெண்கள் தான். அந்த பெண்கள் யார் யாரா வீட்ல இருப்பாங்க அப்டின்னா, அம்மாவா இருப்பாங்க, மனைவியா இருப்பாங்க, தங்கை, அக்கா, தங்கை இவங்களா இருப்பாங்க. அவங்களும் முதல்ல வந்து அவங்க நல்ல எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். ஏன்னா, சில பேர் அதிலயும் டாமினேட் பண்றவங்க பிரச்சனைக்குரிய ஆட்கள். அம்மாவும் சில பேர் வந்து டாமினேட் பண்றவங்க. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து பசங்க நல்லா இருக்கணும், அவங்க நினைக்கலாம் இருக்கணும். மருமக நல்லா இருக்கணும், அவங்க நினைக்கிறவங்களா இருக்கணும். அந்த மாதிரி அம்மாவ பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரி அவங்க நினைக்கணும். மனைவினா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே நல்லவங்க கிடையாது. எல்லார்ட்டயுமே சில சில குறைகள் இருக்கும். பட் இருந்தாலும் ஆ ஒரு ஒரு ஆண் வீட்ல ஒரு சம்பாதிக்கிற ஆண் யாரா இருந்தாலும், அவங்களுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து செய்யணும். அவங்க வந்து அந்த உண்மையான பாசத்தோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க தேவைகள அவங்க பூர்த்தி பண்ணணும். அதே நேரத்தில மனைவியுடைய தேவைகள ம அவங்கள பூர்த்தி பண்ணணும். எந்த கணவனும் தான் படி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற மாரி அடிமைப்படுத்த நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய பணம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன்னா, அடிமைப்படுத்துதல்ன்றது சனியோட காரகத்துவம். சனி உள்ள வரும்பொழுது, அவங்களுடைய பணத்தில தடைகள் பண சேர்க்கையில வந்து தடைகள் வர ஆரம்பிச்சுரும். அதே நேரத்தில எந்த கணவன் வந்து மனைவியை அடிமைப்படுத்துறானோ, தன்னுடைய அதாவது வந்து தான் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன். அதனால வந்து நான் நான் சொல்றது தான் கேட்கணும். உனக்குன்னு ஒரு தனி சுதந்திரமும் உனக்கு தனியா சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படின்ற மாரி கணவன் வந்து ஒரு மனைவியை வழி நடத்தினா, அவங்க வீட்லயும் பணம் தங்காது. ஏன்னா, அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, நீ எந்த அளவுக்கு ஒரு பெண்ணோட மனச நம்ம கஷ்டப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு மகாலட்சுமி நம்ம கஷ்டப்படுத்துறோம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நீ மகிழ்ச்சி படுத்தும்போது தான் அங்கருந்து நமக்கு கிடைக்கும். நீங்க ஒரு சாமிய எதுக்கு பூஜை பண்றீங்க? எதுக்கு கும்பிடுறீங்க? நான் உன்ன நம்பியிருக்கேன். உன்ன நான் சந்தோஷப்படுத்த நீ என்ன சந்தோஷப்படுத்து. கரெக்ட்டா இல்லைங்களா? கொடுக்கிறது வாங்குறது தான். நீ எப்போ ஒரு பெண்ணுடைய ஒரு மனைவியுடைய மனதையோ, இல்ல ஒரு தாயுடைய மனதையோ, இல்ல தன் உடன் பிறந்தவர்களுடைய மனதையோ, அவங்க நல்லவங்களாக இருந்து, அவங்க மகாலட்சுமியாக இருந்து, ஓகேவா? அவங்கள கஷ்டப்படுத்தும் பொழுது, அதுக்கான பலன நம்ம அனுபவிப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்க பிரச்சனை உள்ள வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். ஸோ, அப்போ நீங்க மனைவிக்கு, தாய்க்கு, மாமியார் கூட மரியாதை குடுக்க வேண்டியது அவசியம். அவங்க ஸ்டேட்டஸ்ல ரொம்ப கீழ இருந்தாலும் சரி. புரியுதா இல்லைங்களா? அதே மாரி மாமியார் மருமகள அடிமைப்படுத்தினாலும், மருமகள் தன்னிடம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்கு ஏதோ கொடுமைப்படுத்தினாலோ, இல்ல அடிமைப்படுத்தினாலோ, அந்த வீட்லயும் செல்வம் தங்காது. அவங்க வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்க எப்பயுமே ஒருத்தர அடிமைப்படுத்தும் பொழுது, சனியோட ஆதிக்கமும், சூரியனோட ஆதிக்கமும் வந்துரும். அப்போ வரும்போது அந்த வீட்ல எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும். இத தாண்டி வேற என்னென்ன தடைலாம் இருக்கு சார்? பணம் அதே வரத்துக்கு மாதிரி தடுக்கிறது? முக்கியமான விஷயங்கள் நம்போ நெனைக்கிறோம் அ ட்ரிங்க்ஸ் ஒரு ஒரு வீட்ல வந்து குடிப்பழக்கம் இருக்கு. ஒருத்தர் வந்து வீட்லயே வந்து குடிக்கிறாரு. இல்ல குடிச்சிட்டு வந்து வீட்ல வந்து பிரச்சனை பண்ற மாரி கேரக்டர். அவர் வந்து பெரிய பணக்காரனா கூட இருக்கலாம். ஸோ, அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில, அந்த வீட்லயும் பண கஷ்டம், திடீர் பண கஷ்டம் வரும். எதிர்பாராம பண கஷ்டம், பெரிய பெரிய இழப்புகள். நீங்க குடிப்பழக்கம் அதிகமா இருக்கிற எந்த வீட்லனாலும் பார்த்தாலும் நிம்மதின்றதே இருக்காது. ஓகேங்களா? அவங்க வந்து அவங்க சுயநலத்துக்காக பண்ணுவாங்க. எப்பயுமே மதிமயக்கத்திலே இருக்கும் பொழுது நம்மளுடைய மூளை வேலை செய்யாது. இன்னொரு விஷயம், அது வந்து குடிப்பழக்கம்ன்றது சனியோட தாக்கம். சனி வந்து உண்மையாவே நல்லது தான். சனி வந்து கெட்ட கிரகம்னு சொல்ல. அது நல்லதுக்கும் கிரகம், நல்ல விஷயத்துக்கும் காரகமா இருக்குது. ஏன்னா, ஒருத்தர் அரசியல் வரணும்னா சனியோட பவர் வேணும். ஒரு மக்கள் செல்வாக்கு வரணும்னா சனியோட பவர் வேணும். தொழில்ல பெரிய ஆள் ஆகணும்னா சனியோட பவர் வேணும். அதே சனி தான் இந்த குடிக்கும் காரகமா இருக்குது. ஸோ, அப்போ ஒருத்தர் குடிப்பழக்கம் அதிகமாகும் பொழுது, அவங்க வீட்ல வந்து சனியோட தாக்கம் வரும்பொழுது, திடீர் இழப்புகள், பெரிய இழப்புகள். ஓகேங்களா? ஆ அது இல்லாம பெரிய பெரிய கஷ்டங்கள், வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சிந்தனை இல்லாத நிலை. ஸோ, அதனால வந்து குடிப்பழக்கம் வீட்ல வீட்ல குடிக்கக்கூடாது. அப்படியே அதுவும் கன்டினியூஸா பண்ணக்கூடாது. ஏதோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ பார்ட்டிக்கு போறோம் அப்படின்ற மாரி அது ஒரு சோசியல் ட்ரிங்க் அந்த மாரி இருக்கும்போது அது பெரிய பிரச்சனை குடுக்காது. ஓகேங்களா? ஆனா ரெகுலர் ட்ரிங்கிங் பண்ற எந்த வீட்லயுமே அடுத்த வளர்ச்சி இருக்காது. அது பிள்ளைகளுடைய லைஃப்ப பாதிக்கும். குடும்பத்துடைய ஒற்றுமைய பாதிக்கும். குடும்பத்தில எப்பயும் பிரச்சனை இருக்கும் பொழுது, அங்க ஒரு மகிழ்ச்சின்ற ஒரு விஷயம் இருக்காது. அந்த வீட்லயும் லட்சுமி தங்காதுங்க.
இப்போ இவ்ளோ புதுவிதமான பரிகாரங்கள் நெறைய சொல்றீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கேட்கறது எல்லாமே வந்து கோவில், குளம் அப்படின்ற மாரி இருக்கும்பொழுது, நீங்க சொல்றது எல்லாமே வித்தியாசமாவும், புதுமையாவும், ஒரு சிலது நகைச்சுவையாவும் இருக்கு இல்லையா? இப்போ இந்த பணத்த நம்ம ஈட்டுறதுக்காகவும் புது புது பரிகாரங்கள் வந்து இருக்கணும் இல்லையா? அந்த முடியும்னா அப்படின்னா என்னலாம் இருக்கு சார்? ஆ, இப்போ வந்து பணம்ன்றது பொதுவா நம்ம மகாலட்சுமி, குபேரன் இந்த கடவுள்களை வழிபடுறது தான் பரிகாரம் அப்படின்ற மாரி நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். பட் வந்து நம்ப ஜோதிடத்துல வந்து ஜோதிடம் நம்ப என்னைக்கு நம்ம ஆன்மீகம் மட்டும் அப்படின்னும்போது எல்லாமே நம்ம கடவுளோடவே கொண்டு போயிருவோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, நம்ம கடவுளையோ, கடவுள் நம்பிக்கையோ யாரையுமே எதுவுமே குறை சொல்றது கிடையாது. அதுக்கான சக்தி அதுக்கு உண்டு. பட் வந்து ஜோதிடம் வந்து நம்ம பயன்படுத்தும்போது, இன்னும் நெறைய நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. இந்த உலகத்தையே வந்து ஜோதிடமா பார்க்கும்போது மட்டும் தான், அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது, இப்போ நமக்கு பணம் சேரணும். பணம் வந்து வீட்ல தங்கணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஒரு குடும்பத்தில நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும், இந்த விஷயத்தெல்லாம். மனதில எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும், பணம் ஈட்டணுன்ற எண்ணம் இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இருந்தும், அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்து ரெகுலரா நமக்கு தெரியும் பசுநெய் இருக்கு இல்லையா? அந்த பசுநெய்ய 20 அணையா விளக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது 24 ஹவர்ஸ் எரிஞ்சுட்டே இருக்கணும். விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும். நான் கடையிலலாம் போயிட்டு நம்ம நெய் கேட்டோம்னா, விளக்குக்கு ஏத்துற நெய் குடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க டால்டா கலந்த அந்த டப்பாலாம் குடுப்பாங்க. ம். மிக்ஸ்டு அதுக்கு விலை கம்மின்னு சொல்லிட்டு. பூஜைக்கு ஊத்துற நெய்ங்க, சாமிக்கு ஊத்துற நெய்ங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா, அதெல்லாம் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. சில பேர் வந்து இன்னும் தீபம் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய பஞ்ச எண்ணெய் அதுன்னு அதெல்லாம் தேவையில்ல நமக்கு. அதெல்லாம் மாந்திரீகத்துக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். இந்த இலுப்பை எண்ணெய், மத்த எண்ணெய் எல்லாம் நீங்க மாந்திரீகத்துக்கு ஒரு வக்ரமான பூஜைக்கு, உக்கிர பூஜைக்கு இந்த மாரியான இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க வீட்ல வந்து அதெல்லாம் ஏத்துனீங்கன்னா, வீட்ல இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஸோ அதனால விட்டுட்டு சுத்தமான பசுநெய். அந்த பசுநெய்யில 24 ஹவர்ஸ் 48 நாளைக்கு 48 நாள் தொடர்ச்சியா விளக்கு அணையாம எத்தன 48 நாள் முடியறதுக்குள்ள வீட்ல செல்வம் வந்துரும். ம். ஓகேங்களா? இது ஒரு பரிகாரம். அடுத்து ஒரு பரிகாரம் இருக்கு. அதுவும் ஒரு நல்ல பரிகாரம். அது என்னன்னா, திங்கட்கிழமையில இல்ல வெள்ளிக்கிழமையில மழை பெய்யுது இல்லையா? அந்த மழை தண்ணிய பிடிச்சு வீட்ட சுத்தமாக்கிட்டு, அந்த மழை தண்ணிய வீடு ஃபுல்லா தெளிக்கணும். இந்த பரிகாரமும் நம்ப செல்வம் அதாவது வந்து இந்த பரிகாரம் எல்லாம் ஆ நீ இத தெளிச்சுட்டு வீட்ல சும்மா உட்காந்துருந்தாலாம் பணம் வராது. நீ உனக்கான முயற்சிகள பண்ணிட்டே இருக்கணும். அதுல தடை இருக்கு அப்படின்னும்போது இந்த விஷயம்லாம் பண்ணும் பொழுது, நம்ம பணம் தடை இல்லாம நமக்கு வரக்கூடிய நிலை நிச்சயம் ஏற்படும். அடுத்து பார்த்தோம்னா, அ கடல் தண்ணி இருக்கு இல்லையா? திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி. இந்த நாட்கள்ல கடல்ல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து, அந்த கடல் தண்ணிய வீட்ல தெளிக்கணும். இத தெளிக்கும் பொழுதும் நமக்கு பணம் வர்றதுல இருக்கிற தடையெல்லாம் நீங்கி, பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கும். வீட்ல வந்து செல்வம் அதிகரிக்கக்கூடிய நிலை, செல்வம் சேரக்கூடிய நிலை இன்க்ரீஸ் ஆகுமா. இப்போ இந்த பரிகாரங்கள்ல இந்த பசு நெய் வந்து 48 நாள் வந்து வச்சிருந்தா வந்து பணம் வந்து ம். வரும் அப்படின்னு இருக்கீங்களா? அது தொடர்பா விளக்கம் சொல்ல முடியுமா? பசுநெய் அது எப்படின்னா, பசுநெய்ன்றது வந்து பசுன்றதே ஒரு மகாலட்சுமி தான். ஓகேங்களா? பசுநெய்ய தான் பெருமாள் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ற பண்டங்கள்ல இருந்து, அங்க ஏத்துற விளக்குகள்ல இருந்து எல்லாமே பசுநெய் தான். ஸோ பசுநெய் எங்க இருக்குதோ, அந்த இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பா. ஓகேங்களா? ஸோ மகாலட்சுமி உங்க வீட்ல இருக்கணும்னா, அங்க பசுநெய்யில தான் விளக்கேத்தணும். நீங்க மத்த எண்ணெயிலலாம் விளக்கேத்துனீங்கன்னா, இருக்கிற மகாலட்சுமி வீட்ட விட்டு ஓடி தான் போகும். ஓகேங்களா? முக்கியமா இந்த பூஜை எண்ணெய், விளக்கு அதாவது தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நெறைய விக்கிறாங்க. அது 5 கலந்து விக்கிறாங்க. அது வீட்ல ஏத்தவே கூடாதுங்க. அது வந்து மாந்திரீகத்துக்கும், உக்கிரமான தெய்வ வழிபாட்டு பூஜைக்கும் தான் அந்த எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அத வீட்ல ஏத்துறதே பண கஷ்டத்த தான் குடுக்கும். சார், இப்ப இவ்ளோ நேரம் நீங்க சொன்ன பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நம்ம ரெகுலரா பண்றத தாண்டி இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ம். இது வந்து நீங்க சொல்லி செஞ்சு ஏதாச்சும் பலன் அடைஞ்சது அந்த போல நிகழ்வுகள்லாம் இருக்கா? இல்லம்மா. இது என்னோட பரிகாரங்கள் எல்லாமே 100% லாஜிக் இல்லாம நம்ம எப்பயுமே எதையுமே பேசுறதில்ல. அதே நேரத்தில டெஸ்ட் பண்ணாம எதையுமே நம்ம பண்றதில்ல. அதாவது வந்து
ஜோசியத்தில் வந்து பொய்களும் புரட்டுகளும் அதிகம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஜோசியம் தெரியாதவங்களாம் ஜோசியம் சொல்கிற நிலைமையில் தான் ஜோதிடம் போயிட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பல வருஷமாக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோன்னா அதில் என்ன லாஜிக் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறோம். அதனால் வந்து இந்த பரிகாரம் நான் சொல்லியிருக்கிற பரிகாரங்கள் 100% ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதை தாண்டி புதுவிதமான பரிகாரங்கள் வேற ஏதாச்சும் இருக்கா? புதுவிதமான பரிகாரங்கள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம யானை இருக்கு இல்லைங்களா, யானை இருக்கு இல்லையா, அந்த யானையுடைய பொம்மை, அதாவது வந்து நீங்கள் பித்தளையோ இல்லை மரத்தில் இருக்குதோ இல்லை செம்போ ஏதோ ஒரு வகையில், பிளாஸ்டிக் வேண்டாம். ஸோ ஏதாவது நம்ம இயற்கை பொருள் செய்யப்பட்ட பொம்மையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி 2 யானைகள், அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை ஷோகேஸில் வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஹால்லையோ ஷோகேஸ்லையோ வைக்கலாம். அதாவது 2 யானையும் தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொம்மையை நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்குங்க. இப்போ யானையை வந்து அந்த பொருளை வந்து வீட்டில் வச்சிருந்தா வந்து பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த யானை அப்படின்னும் போது இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தாவேக்கா கட்சியோட அந்த கொடி சின்னத்திலேயே வந்து 2 யானைகள் இருக்கும், நடுவில் வாகைப்பூ இருக்கும், அது போல இருக்கும் இல்லையா? அதே போல கட்சி தொடங்கின உடனேவே வந்து வெற்றியும் வந்து அந்த கட்சி கண்டது இல்லையா? ஸோ பிரதிபலிப்பு அங்கேயும் வந்து காட்டுச்சுன்னு எடுத்துக்கலாமா, எப்படி சார்? இல்லை, ஆக்சுவலி வந்து அவங்க வச்சிருக்கிறது என்ன மாதிரியான கான்செப்ட் அப்படின்னா, அவங்க வந்து இவர் வந்து நம்ம முதல்வர் விஜய் வந்து கடக லக்னம், ஓகேங்களா. அவருக்கு வந்து குரு வந்து யோகாதிபதி, ஓகேங்களா. குரு வந்து அவருக்கு 2 வகையில் யோகத்தை கொடுக்குறாரு. ஜாதகப்படியும் அவர் யோகம், அப்புறம் அவர் அமர்ந்திருக்கிற வீடுபதி விபரீத ராஜயோகமும் கொடுக்குறாரு. அவர் சக்ஸஸ் ஆனது குரு புத்தியில் தான் அவருக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜாதகத்துக்கு குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க அப்பாவோட பேரை பார்த்தோம்னா சந்திரசேகர்ன்ற பேர் வந்து குருவை குறிக்கக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து அவருடைய ஜாதகத்தில் குருவோட எஃபெக்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால தான் கொடியில் மஞ்சள் நிறம் வந்திருக்கு. யானையும் குருவை தான் குறிக்கும். அதனால தான் அவங்க குரு, அதாவது வந்து அவர் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் அவருக்கு வெற்றி கொடுக்குதோ அதை தான் அவர் கொடியாகவே வச்சிருக்கார். ஓகேங்களா. அதனால தான் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்குது. அதாவது வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணும்போது சக்ஸஸ் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம சப்போர்ட்டிவ், இதெல்லாம் இந்த யானை குறியீடும் கொடியோட வர்ணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சப்போர்ட்டிவ். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற நம்ம ஒரு வேலையோ இல்லை ஒரு வியாபாரமோ இல்லை நம்ம அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு நம்ம இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது எஃபெக்ட் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. நம்ம எதுவுமே பண்ணாமல் எதுவுமே நடக்காது. ஸோ உடனே வந்து நான் இந்த பரிகாரம் மட்டும் கமெண்ட் வரும் நிறைய பேர், இந்த பரிகாரம் மட்டும் போனாமா நான் வீட்டில் சும்மா உட்காந்து தான் பணம் வந்துருமா, யார் கொடுப்பா, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீ இதை நம்ம பரிகாரம் பண்ணுறது வந்து நம்ம தடைகளை குறைச்சி நம்மளுடைய ஸ்பீடு, நம்ம எந்த அளவுக்கு பணத்தை நோக்கி ஓடுறோம் அந்த ஸ்பீடு அதிகரித்து அது எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அப்படி அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த பரிகாரங்கள். ஓகே சார். ஆக்சுவலி பரிகாரத்தினோட ஸ்பெஷலிஸ்ட் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து நிறைய புதுவிதமான பரிகாரங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க. பணம் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். அதை எப்படியெல்லாம் எடுக்கலான்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சார். வணக்கம். நன்றிம்மா. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.